அசாத்திய சேட்டைகளில் வந்து உடல் மொழிகளை கொண்டு வந்து ரசிக்க வச்சது அவர் தான். அசைவின்றி அப்படியே மௌனமாக இருந்து உரையை ரசிக்க வச்சதும் அவர் தான். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மெது நகர்வுன்னு சொல்லும்ல, ஸ்லோ மோஷன், அதில் அவரை மாதிரி நடக்கிறதுக்கோ இந்த உள்நுழைகிறது வெளியே போகிறது இருக்குல்ல, என்ட்ரி அவுட் இருக்குல்ல, எவராலே முடியாது. நீங்கள் வேணால் படம் போட்டு பண்ண பாருங்கள். ஒரு இதில் அப்படி ஒரு ஃப்ரேம்னு சொன்னோம்னா ஒரு கட்டத்துக்குள்ள அப்படி உள்ளே வந்து அப்படி திரும்ப போகிறதுங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அதை அவருக்கு சொல்லும்போது அவர் சிரிச்சார். அவர் என்ன சொன்னார், ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, ரசிக்கிறாரு. அப்போ அந்த ஜானிலாம் சொல்லும்போது ஆமாம் 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 ஐயோ முள்ளுமலர் மகேந்திரன் முள்ளுமலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதை எல்லாத்துக்கும் இதை பாருங்கள், இதை கவனித்து சொல்லும்போது ஆமாம் 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 இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அண்மையில் பேசுகிறீங்க, தட் இஸ் காவி இஸ் அக்லி, இது வந்து ஐ ஹேட் இட் அப்படிலாம் பேசுகிறீங்க. ஏன் இந்த வாதம் வந்து திருப்பி திருப்பி உங்கள் மேலே வைக்கப்படுது? இப்போ இதில் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, உண்மையிலேயே நாம் பிஜேபியின் பி டீம் தான். ஏன்னா ஏ டீம் யாருன்னா அது திமுகவாக இருக்கிறதுனால, மெயின் டீமே அவங்களாகிறதுனால மிச்ச டீமை நமக்கு தள்ளிடுது. இல்லை, இது எப்போ இது கொஞ்சம் அண்மை காலத்தில் நீங்கள் ரஜினியை சந்தித்த பிறகு இது பூம் ஆகுது. பாடுபொருள் எப்போவுமே பரம்பொருளாக தான் இருக்கணும், சிவனாக தான் இருக்கணும். இப்போ பாடுபொருள் வந்து பரம்பொருள் சிவன் இல்லை, சீமான் தான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்கிறான் இல்லையே, நாசமாக போக சீமான்னு சொல்லிட்டு தான் படுப்பான் எந்திரிப்பான். இது பார்க்குறீங்க நீங்கள். அதில் நமக்கு எப்பவுமே எதிரி ஒன்றை பார்த்து கொலை நடுங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், ஓயாமல் விமர்சனம் வச்சுக்கிறேன். நம்ம வந்து சிதறக்கூடாது, ரசிக்கணும். சரிபாதி திரைப்படத்தை பற்றி பேசணும். அரசியலாக அவருக்கு என்ன நடக்கும், எப்படி போகும், என்ன மாதிரி வரும், அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப இருக்குது. வெகு மக்கள் கூட்டம். சினிமாவை மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? அது எப்படி நீங்கள் அப்படி தவிர்க்காமல், அரசியல் சார்பாக ரஜினி எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறாரு அவருக்கு எல்லாம் தெரியுது. நடப்பு அரசியல் அதில் எல்லார் பேச்சையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன இது எங்கே போகும், எப்படி போகும், என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அவரை சந்திக்காத ஆட்கள் யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் தலைவரில் ஐயா கருணாநிதி அவர்களோட நெருக்கமாக உட்காந்துருக்கார், எல்லா நிகழ்ச்சியிலும் இருந்திருக்காங்க. இந்த பக்கம் அண்ணன் கமல்ஹாசன், இந்த பக்கம் ஐயா ரஜினிகாந்த், 2 பேரும் இருந்துருக்கு. ஐயா ஸ்டாலினோட எல்லா நிகழ்ச்சியிலையும் இருக்கா. அப்படி எல்லாரோடவும் இருந்திருக்காரு. ஆண்டுக்கு 2 படம் எடுத்து அவரை வச்சு கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ரெண்டாவது நீங்கள் பிஜேபியோட 5 வருஷம் கூட்டணி வச்சு ஆட்சியிலே இருந்துட்டீங்க. இப்போ எல்லாருமே ஐயா மோடியை சந்திச்சிருக்கீங்க, என்னை தவிர. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிலரை தவிர எல்லாருமே சந்திச்சிருக்கீங்க. என்னை கூப்பிட்டு பல வாய்ப்பு தந்தும் நான் மறுத்திருக்கேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உண்மையா? ஆமாம், ஒரு தடவை சந்திச்சிருங்கிறது இல்லை வேண்டான்னு நான் மறுத்து நிராகரிச்சிருக்கேங்கிறது அது என் தலைவன் மேலே ஆணையாக உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு ப்ரோபகண்டா, அவர் கேரளா, அவர் செபாஸ்டியன், அவர் வந்து தமிழரே கிடையாது, இப்படி ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. காமராஜர் பச்சை தமிழன்னா பேரை மலையாளி ஆயிடுவாங்க சொல்லி விடுறதான். இப்போ எங்கள் அண்ணனை சொன்னாங்க, எங்கள் தலைவரை எம்ஜிஆர் அதனால தான் ஆதரிச்சாருன்னு கூட சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இவங்க என்னை எதிர்கொள்ள முடியாதவன் அவதூறை கிளப்பி விடுறதானே. அது போய் அவர் வாக்கை இவர் பிரிச்சுருவார் சொல்லி ஓட்டை பிரிப்பீங்க அப்படின்னு. இது என்ன மேலே வீட்டுக்கு மேலே போட்டு ஓடா கூரையாக பிரிச்சுட்டு போகிறது, பிரிக்க முடியாத கான்கிரீட்டாக போட்டுரு. சும்மா சொல்கிறது ஓட்டை பிரிச்சுறது. டிஎம்கே ஓட்டை தான் நீங்கள் பிரிப்பிய, ஏடிஎம்கே வீட்டை தான் பிரிப்பி. அப்போ அது அவ்வளோ பலகீனமாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எதை சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். இந்திய பிரதமர் இன்டர்நேஷ்னல் புரோக்கர் மோடியை நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரிந்து திமுக இதுவரை மோடி எதிர்ப்பு என்பதை அவர்கள் நேரடியாக காட்டினதே இல்லை. அவங்களுடைய சக அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், நம்ம விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளை வச்சு தான் மோடி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. மோடியை வரவேற்க போகும்போது கூட இங்கே வெள்ளை கூட தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க கருப்பு கூட பிடிச்சா ஏதோ வந்து கருப்பு பலூன் மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி வெள்ளை கூட பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிந்து தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் மோடி எதிர்ப்பு பேசுகிறாங்க. ஆனால் திமுக அலையன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் கடுமையாக பாஜக அரசை எதிர்த்து விமர்சிக்கும் நீங்கள் ஒரு பிஜேபியோடைய ஒரு மாற்று சக்தி, இந்த பத்தியா இவர் இப்படி பேசுகிறார், இந்த பத்தியா இவர் இப்படி கண்டதையும் எடுத்து ஒப்பிட்டு போட்டு போடுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் அண்மையில் பேசுகிறீங்க, தட் இஸ் காவி இஸ் அக்லி, இது வந்து ஐ ஹேட் இட் அப்படிலாம் பேசுகிறீங்க. ஏன் இந்த வாதம் வந்து திருப்பி திருப்பி உங்கள் மேலே வைக்கப்படுது? இது கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு தான். அது வந்து
ஒரு எளிய மகன் அந்த கூட்டத்திலிருந்து வர்றான், ஒருத்தர் கீழ்நிலையிலிருந்து வர்றான். ரெண்டாவது உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்தை முன்னிறுத்தி வர்றான். அந்த மக்கள் வந்து அவங்களில் ஒருத்தராக என்னை நேசிக்கிறது. நான் ஒரு தலைவருடைய மகன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த வாக்கு வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்களால் என்னை தடுக்கிறதோ அது என் வெற்றியை தடைப்படுத்துகிறதோ கடினம். அப்போ அந்த வாக்கு தான் இந்த திமுகவுக்கு வந்து பெரிய அடித்தளமாக இருக்குது. உங்களுக்கு புரியுது? 15 விழுக்காடு. இவங்க 15 விழுக்காட்டில் கூட்டணி, இந்த 15 விழுக்காடு போக இவங்க கட்சி வாக்குன்னு வச்சிங்கன்னா 10 விழுக்காடு கூட இருக்குது. 10 விழுக்காடு தான் இருக்கும். அதையும் காசு கொடுத்தா தான் வாங்க முடியும். இதுதான் நிலைமை. இப்போ அந்த அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்கிலிருந்து என்னை துண்டித்து தூர தள்ளணும்னா இதை தொடர்ச்சியாக பரப்பணும். என்னை பி டீம்னு சொல்லணும், ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்லணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் செய்கிறது யாருன்னா அவங்க தான். இப்போ முதலேருந்து பேசுவோம். பிரதமரை ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, நான் ஐயா மோடியே சொல்லலை. நாட்டின் பிரதமராகி நீங்கள் இருந்தாலும் நான் இருந்தாலும் தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன், அதாவது உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இந்த எக்கனாமிக் பாலிசி, இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட, அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது உலகம் சந்தையாயிருக்கு. ஒரே கேள்வி தான், பொருளாதார மாணவன்கிற முறையில் சொல்கிறேன், ஒரே கேள்வி தான், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்கும்? வர்த்தகம். அப்போது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் தரகராக இருந்து வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது எந்த பொருளாதார மேதைகிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் இதுதான். அழகாக ஜான் பெர்கின் அந்த நீங்கள் உள்ளெல்லாம் ஆழ்ந்து போய் படிக்க வேண்டியதில்லை, எடுத்தோடனே எழுதிட்டார். அமெரிக்க பொருளாதாரம், உங்கள் நாட்டு தலைவனுக்கு கடன் கொடுப்போம்டா, அவர் கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு பொருளாதாரம், தொழில், இதுக்கு பாதுகாப்பு, இதில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆளாக பயன்படுத்துவோம். அவ்வப்போது இங்கே துறைமுகம் கட்டுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், சாலை போடுதல், எங்களுக்கு எது தேவையோ இல்லை அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தங்கள் இருப்பை தக்க வச்சுக்கிடுவாங்கன்னு முதல்ல எழுதிட்டார். இப்போ ஏன் இந்த பரந்தூர் விண்ணூர்தி நிலையம், 8 வழிச்சாலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிற மொழி. ஐயா மோடியை சொல்லணும்னு இல்லை. இப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், வெளிநாட்டில் போய் என் நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுறவருக்கு பேர் என்ன? இந்த வீடு நல்லா இருக்குது வாடகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டு புரோக்கர், என் நாடு நல்லா இருக்கு வந்து முதலீடு செய்யுங்கன்னா நாட்டு புரோக்கர். அவ்வளோதான். அதில் போய் இப்போ குழப்பிக்க வேண்டியதில்லை. அது ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த பிஜேபின்னு பி டீம்ங்கிற தம்பி, நாங்கள் இந்துக்களே அல்ல, நாங்கள் சைவர்கள், அதில் வீர சைவர்கள். இது நான் சொன்னதில் நம்முடைய பாட்டனார் மனோன்மணி சுந்தரனார் சொன்னது தான். விவேகானந்தருக்கும் அவருக்கு நடந்த தர்க்கத்தில் திருவனந்தபுரத்தில் எங்களை போய் இந்துன்னு எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சாமியார், நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், எங்களை போய் இந்துன்னு சொல்கிறீங்களோ? 1/2 மணி நேரம் நடந்த தர்க்கத்தில் அவர் தோற்று உட்கார்ந்தாருங்கிறதான் வரலாறு. உங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் இந்த மதத்தை சீர்திருத்தினேன், இது எதுக்குறேங்கிற பேரில் இது பண்ணிட்டாங்க. எங்கள் மடங்களே சைவ மடங்கள், சைவமும் தமிழும் தலை துவங்குன்னு எல்லா மடத்திலையும் எழுதியிருக்கோம். சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது, உங்களுக்கு தெரியுது. அதை வந்து நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அந்த மாதிரி நின்று சண்டை செய்யாமல், இந்துங்கிறத இப்போ திமுக சொல்லுது, இந்து மதத்துக்கு எதிர்ன்னு சொல்லுது. எங்கள் ஆட்சியில் தான் 1999 கோயிலுக்கு குடமுழுக்குன்னு கூட சொல்லாது, நன்னீராட்டுன்னு கூட சொல்லாது, கும்பாபிஷேகம் செய்தோம்னு சொல்லும். உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறீங்க. ரெண்டாவது, எங்கள் கட்சியிலையும் 90 விழுக்காடு இந்துக்கள் தான், எங்கள் கட்சியிலையும் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் பல முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதிவு செஞ்சது. நீங்கள் 90 விழுக்காடு இந்துக்கள்னு சொல்கிற அவர் பிஜேபியின் பி டீம் இல்லை. நான் வந்து நாங்கள் இந்த கோட்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். நான் இந்து கைக்கூலி ஆயிடுறேன், இந்த இதில் ஆயிடுறேன். இப்போ இதில் நல்லா கவனிச்சிக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே நாம் பிஜேபியின் பி டீம் தான். ஏன்னா ஏ டீம் யாருன்னா அது திமுகவாக இருக்கிறதுனால, மெயின் டீமே அவங்களாகிறதுனால மிச்ச டீமை நமக்கு தள்ளிடுறது. இது ஒரு பிரபகண்டா தான். நம்ம வந்து இன்னொரு பிரபகண்டா, அவர் கேரளா, அவர் செபாஸ்டியன், அவர் வந்து தமிழரே கிடையாது, இப்படி ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. காமராஜர் பச்சை தமிழன்னா பேரை மலையாளி ஆயிடுவாங்க சொல்லி விடுறதான். இப்போ எங்கள் அண்ணனை சொன்னாங்க, எங்கள் தலைவரை எம்ஜிஆர் அதனால தான் ஆதரிச்சாருன்னு கூட சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இவங்க என்னை எதிர்கொள்ள முடியாதவன் அவதூறை கிளப்பி விடுறதானே. கேரளாவில் என் பக்கத்து வீட்டில் இருந்து வாழ்ந்தவன் இங்கே இருக்கிற மாதிரியும் என்னத்தையாவது சொல்லிட்டு போகிறது என்ன தம்பி? அது
இல்லை இது எப்போ இது கொஞ்சம் அண்மை காலத்தில் நீங்கள் ரஜினியை சந்தித்த பிறகு இது பூம் ஆகுது. பாருங்க எங்கள் ஐயா நல்லகண்ண கூட தான் 4 மணி நேரம் சந்தித்து பேசினேன். என் கூட என் தம்பி கலைஞம் இருந்தார். ரொம்ப செல்லமாக நாங்கள் பேசிக்குவோம். நாங்கள் 2 பேரும் பேசுகிறது இப்போ கொஞ்சம் பேச்சு குரல் சன்னமாயிடுச்சு, சிறுகாயிடுச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் போராட்டங்களே 2 பேரும் ஒன்றா இருந்து போராட்டத்துக்கு தாமிரபரணி பாதுகாக்க தரையில் உட்காந்து நீங்கள் வேணால் அங்கே இருங்க, நான் இருக்கேன் இங்கே ஆற்றுக்குள்ளேன்னு சொல்லும்போது நானும் உங்க கூட இருக்கேன்னு வெயிலில் துண்டை விரிச்சுக்கிட்டு சுடுமணல் வேணால் துண்டை விரிச்சு உட்காருன்னு சொல்கிறது கூட கேட்காம எங்க கூட இருந்து போராடினதெல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த இதை நீ எழுதணும்ல. நல்லகண்ணை தாண்டி ஒரு தலைவன் இல்லை. நல்லகண்ணும் சீமான் உட்காந்து அரசியல் ஏதோ பேசுகிறாங்க, அப்படி ஏதாவது பேசணும். ஒரு திரையுலகில் உயர்ந்த இடத்துல ஒருவரும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அதை வச்சு தான் நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார். அதில் என்ன சந்தேகம்? இப்போ பாடுபொருள் எப்போவுமே பரம்பொருளாக தான் இருக்கணும், சிவனாக தான் இருக்கணும். இப்போ பாடுபொருள் வந்து பரம்பொருள் சிவன் இல்லை, சீமான் தான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்கிறான் இல்லையே, நாசமாக போக சீமான்னு சொல்லிட்டு தான் படுப்பான் எந்திரிப்பான். இது பார்க்குறீங்க நீங்கள். அதில் நமக்கு எப்பவுமே எதிரி ஒன்றை பார்த்து கொலை நடுங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், ஓயாமல் விமர்சனம் வச்சுக்கிறேன். நம்ம வந்து பதறக்கூடாது, சிதறக்கூடாது, ரசிக்கணும், அப்படியே சிரிக்கணும். அப்போ ஹிட்லர் சொல்கிறான், உன்னை அதிகமாக விமர்சிக்கிறானா பெருமைப்படுறா, அதுவும் ஒரு வித பாராட்டு தாண்டா, நீ யாரையோ பொறாமப்பட வச்சிருக்கீங்களடாங்கண்ணா, விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா அப்படின்னு. அதனால் அதை ஒன்றும் நம்ம கண்டு கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. அவரை சந்திக்காத ஆட்கள் யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் தலைவரில் ஐயா கருணாநிதி அவர்களோட நெருக்கமாக உட்காந்துருக்கார், எல்லா நிகழ்ச்சியிலும் இருந்திருக்காங்க. இந்த பக்கம் அண்ணன் கமல்ஹாசன், இந்த பக்கம் ஐயா ரஜினிகாந்த், 2 பேரும் இருந்துருக்கு. ஐயா ஸ்டாலினோட எல்லா நிகழ்ச்சியிலையும் இருக்கா, அப்படி எல்லாரோடவும் இருந்திருக்காரு. ஆண்டுக்கு 2 படம் எடுத்து அவரை வச்சு கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. 2வது நீங்கள் பிஜேபியோட 5 வருஷம் கூட்டணி வச்சு ஆட்சியிலே இருந்துட்டீங்க. இப்போ எல்லாருமே ஐயா மோடியை சந்திச்சிருக்கீங்க, என்னை தவிர. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிலரை தவிர எல்லாருமே சந்திச்சிருக்கீங்க. என்னை கூப்பிட்டு பல வாய்ப்பு தந்தும் நான் மறுத்திருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். உண்மையா? ஆமாம். ஒரு தடவை சந்திச்சிருங்கிறது இல்லை வேண்டான்னு நான் மறுத்து நிராகரிச்சிருக்கேங்கிறது அது என் தலைவன் மேலே ஆணையா உண்மை, அது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அதில் இவங்க போய் தம்பி விஜய் கூட சந்திச்சிருக்கிறாரு. இவர் அப்பா மாலையில் மகன் காலையில் மாறி மாறி சந்திக்கிறீங்க. சதுரங்க விளையாட்டாக கூப்பிடுறீங்க, கேலோ இந்தியாவாக கூப்பிடுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளை கொடைங்கிறீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி பலூன், ஆட்சிக்கு வந்துட்டா வெள்ளக்குடை. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி. அதுக்கு விளக்கம்தான் இது. 11 மருத்துவக் கல்லூரிக்கு சில்வர் பிளேட்டில் வெள்ளி தட்டில் வச்சு கொடுக்குறாரு. அவரை வேணாம்னு சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு எங்கள் ஐயா பால் பேசுகிறதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு பழியை நம்ம மேலே போடுறது தான். இவன் வந்து சங்கி ஆகிட்டான், இவன் இதாகிட்டான். அவர் என்ன பிஜேபி தலைவரா, மாநில தலைவரா? இல்லை நாங்கள் இல்லை இதை தான் நான் இல்லை நீங்கள் எங்கள் அண்ணன் கருநாகராஜன் பையனுக்கு திருமணம். அதில் நாங்கள் எல்லா கட்சியிலையும் நமக்கு எல்லாருமே உறவினர்கள் தான். நம்ம மனித மாண்புன்னு ஒன்று இருக்குது, மானோட உறவுன்னு இருக்குது. அரசியல் கொள்கை நிலைப்பாடு இருக்கும், மாறும். இப்போ எங்கள் மாமா நயனாயந்திரன் ஏடிஎம்கள் இருந்தாங்க, இப்போ பிஜேபி இருக்காங்க. எங்கள் மாமா திருநாகரசு ஏடிஎம்கள் இருந்தாங்க, இப்போ காங்கிரஸ். மறுபடியும் ஏடிஎம்க்கு போயிடுவார் நயனாயந்திரன். அதை விடுங்க. கொள்கை முரண்பாடுகள் இருக்குது, அரசியல் கருத்து நிலைப்பாடுகள் வேற, மானோட உறவு வேற. மனித உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லைன்னு எப்படி? அம்மா வானதையே நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், நல்லா இருக்காங்களான்னு. அதே மாதிரி அம்மா தமிழிசையும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். இப்போ அப்படி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ அண்ணாமலையே தம்பின்னு தானே கூப்பிட்றோம், அவர் அண்ணன் தானே கூப்பிட்றாரு. அது போய்ட்டு இது போய்ட்டு குழப்பிக்கிறக்கூடாது. அதில் இவங்க எல்லாரும் நாகரிகமான அரசியல் செய்யணுங்கிறாங்க, மனித வெறுப்பை வச்சுக்கணுன்றாங்க. நான் பார்த்தேன் அப்போ எதிர் கட்சி, அப்போ அத்வானியும் அவர் பிஜேபி இதாக இருக்கிறாங்க முதன்மை தலைவராக. இவங்க அம்மா சோனியா காந்தி 2 பேரும் தேநீர் குடிச்சிட்டு ஒரே இடத்துல உட்காந்து நாட்டு பிரச்சனைகளை பேசின படங்கள் வந்தது செய்தி. பினராயி விஜயனும் ஐயா உமன் சாண்டி உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் இருக்குது. அதை தானே பார்க்கணும். பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒரே காரில் தானே வந்தாங்க. நீங்கள் நான் கூட சொல்கிறேன் பாருங்க, ஒரு இந்து பையன் ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட முடியும், ஒரு கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை பண்ணிடலாம், இஸ்லாமிய பொண்ணு மாறி கூட ஒரு மதம் மாதிரி பண்ணிக்கிற முடியும். ஒரு சமூகம் ஒரு சாதி சார்ந்து தேவர் தேவேந்திரர், நாடார் கோனார், கவுண்டர் பிள்ளைமார் இப்படி மாறி பண்ணிட முடியுது. ஆனால் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளருக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை நீங்கள் பொண்ணு கொடுத்துருவீங்களா? தாமரக்கனி இறந்து போனதற்கு மகன் இன்பத்தமிழன் போகலைங்கிறதானே வரலாறு.
இவர் அங்கே அதிமுகலேருந்து திமுக வந்துட்டார். அவர் அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டார். அப்பெத்த தகப்பன் செத்ததுக்கு போக முடியாத அளவுக்கு அரசியல் தீண்டாமையை வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான். இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? அப்போ ஒரு மனித மாண்புன்னு இருக்குல்ல, தமிழனுக்குன்னு ஒரு பேரன்பு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறது வேறு, அரசியல் கொள்கை வேறு. ரஜினிகாந்த் அரசியல் ஆரம்பிக்கும்போது பயங்கரமான எதிர்த்தது. ஓடிப்போ, இங்கே உனக்கு வேலை கிடையாது, இது என்னுடைய மண், இன்னைக்கு வந்து பச்சை தமிழ்லாம் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம் எனிமி. அது என்ன, ஒரு தேசிய இனத்திற்கான அரசியலை கஷ்டப்பட்டு கட்டமைக்கிறமானு தான் தெரியும். லட்சக்கணக்காக இனத்தை சாக கொடுத்து ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு இனத்தின் 50,000 ஆண்டுனா சாதாரணம் கிடையாது. உலகத்தின் பல்வேறு மொழிகளின் தாய்மொழி தங்கள் தாய்மொழியாக கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் வந்து நாங்கள் அடிமைப்பட்டிருந்து சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமையாக இருக்கும்போது அதிலிருந்து மீளணும் இளனுன்னு வரும்போது மறுபடியும் ஒரு திரைக்கவர்ச்சி அரசியல் ஒரு இது வரும்போது அது தப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ அதில் வந்து அவர் படங்கள் நான் சொன்னேன், இன்னும் கூட நீங்கள் அந்த அப்படி ஒரு முரண்பாடு வெளியில் இருந்தது அரசியல் ரீதியாக. இப்போ அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? உங்களை யார் இங்கே நடிக்க சொன்னது? உங்களை யார் உங்கள் படத்தை எல்லாம் பார்க்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பேசலைல்ல. அவர் படத்தை முதல் காட்சி பார்த்தா அது நீங்கள் நடிங்க, சம்பாதிங்க. அரசியல் நீங்கள் எதாவது ஆலோசனை இருக்கா, கருத்து இருக்கா சொல்லுங்கள், இந்த பிள்ளைகள் செயல்படுத்தணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். நீங்கள் ஒரு பீஸ் மருந்து வழி நடத்துங்கன்னு கூட சொன்னோம். ஆனால் நீங்கள் இங்கே வரும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு தடவை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பட்ட பாடு இப்போலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க எல்லாரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட சூழ்ச்சி என்பது தமிழர்களை ஆளணும்னு துடிக்கும். தமிழ் தேசிய அரசியல் எப்படின்னா தமிழர்களும் வாழணும்னு துடிக்கும். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது பிறந்த நாளை கொண்டாடும், தமிழ்நாடு பிறந்த நாளை, இது பேர் வச்ச நாளை கொண்டாடும் திராவிடம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது வந்து பாலச்சந்திரன் இறந்ததை பார்த்து பரிதவிக்கும். இது அதே நேரம் அங்கே போய் பதவிக்காக கை நீட்டி நிற்கும். ரெண்டுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கோட்பாட்டு அடிப்படையில் தான் நம்ம இதுகளெல்லாம் எதிர்க்கிறமே ஒழிய வேறு. அவர் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? சந்திப்பு வந்து தம்பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேரன்பு பெரும் மதிப்பின் நிமித்தமான சந்திப்பு தான். அவர் மேலே திடீர்னு நடந்திருக்க காரணம் அந்த படம் நம்ம வேட்டையின் படத்தை பார்த்துட்டு நான் பாராட்டி என் தம்பி தமிழ்குமாரன் வந்து கூட்டு அழைப்பில் கூட்டிகிட்டு வர்றாரு. அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு இப்போ ரொம்ப நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். நீங்களும் சினிமா வந்து ஒரு இயக்குனராக நல்லா தெரியும், அவரும் வந்து தெரியும். ரெண்டாவது அவர் வந்து இப்போவும் என்ற சொல்கிறார், என்ன மொத்தமாகவே விட்டுட்டு போயிட்டீங்க சினிமா, உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு பவர்ஃபுல் மீடியா கொஞ்சம். நான் சொன்னேன், ஐயா எனக்கு வந்து ஆசை இருக்கிறது இல்லாமல் இருக்காது, உண்மையிலே நேரம் இல்லை. ஒரு படத்தை இயக்குனா நீங்கள் 90 நாள் எடுக்கணும், அதுக்கு முன் தயாரிப்புக்கு ஒரு 4-5 மாதம் எடுக்கணும், அவ்வளோலாம் எனக்கு நேரம் இருக்காங்கன்னா அது இது புரிஞ்சுக்கிறது. ஆனாலும் ஒரு இது கஷ்டம் இருக்குது, நீங்கள் விட்டுட்டீங்க மொத்தமாகவே வெளியேறிட்டீங்க அப்படிங்கிறதுல அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுகிறோம். இப்போ நாங்கள் 2.25 மணி நேரத்தில் அதிகமாக 2.25 மணி நேரம் ஆமாம் சரிபாதி திரைப்படத்தை பற்றி பேசணும். அரசியலாக அவருக்கு என்ன நடக்கும், எப்படி போகும், என்ன மாதிரி வரும், அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப இருக்குது. புரியுது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இது எப்படி ஆகும், இது என்ன எப்படி போகும், அது தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் திரைப்படம் அதில் அவருக்கு ஒரு நிபுணர், உங்களுக்கு தெரியுது, அது அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. எங்கே சிவன் கதையெல்லாம் ஒரு இதுக்குள்ளே தானே சுற்றுது, இதுக்குள்ளே ஏதோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனாலும் இந்த வேட்டையன் வந்து ரொம்ப புதுசாக வந்தது. அப்போ அதை பாராட்டி ஒவ்வொரு காட்சியும் பேசணும். அப்போ நீண்ட நேரம் பழைய படங்களை பற்றி பேசணும். ஜானியை பேசும்போது முள்ளு மலரை பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஜானியே நீங்கள் அவருக்கே அவரே அவரை அப்படி ரசிச்சிருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அப்பா இளையராஜாட்ட அவர் இசையை பற்றி பேசும்போது பார்ப்பாரு, இவ்வளோ தூரம் ரசிச்சிருக்காங்க. அதே எங்கள் அப்பா பாரதி ராஜாட்ட வந்து அப்பா இது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு இருக்குது, ரத்தம் வெடிக்குது ரத்தம் பிறகுன்னு ஒரு பாட்டு. அது நாற்காலின்னு ஒரு படம், தெலுங்கு படம். அதெல்லாம் சமத்கனி இங்கே தமிழில். அது ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது இந்த பாட்டை பாடி காட்டுறேன் எங்கள் அப்பா. மைனா இது எந்த படம் எனக்கு இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி யார்கிட்ட கேட்டு தொலைச்சிருந்தீங்க. எடா சொல்கிறாங்க, உங்கள் படம் தான் அப்பா நீங்கள் எடுத்த ஆமாடா டே தந்தா ஆமாம் அந்த படம் இல்லை அந்த படம் இப்படி. அப்புறம் இது சில இது அவருக்கு சொல்லணும், இது அப்படியா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அவர் பேசும்போது இப்போ இது பாருங்கள், இப்போ அவருக்கு ஜானி படம் நீங்கள் இப்படி பாருங்கள், என் வானிலை அந்த பாட்டு இருக்குல்ல, ஒரு பாட சொல்லி கேட்பேன். இங்கே பியானோ இருக்குது,
இது இங்கே கைவர பியானோவில் யார் இருக்கா? ஒரு இசை கடவுள் இருக்கார், உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியும் அந்த பாட்டு. இங்கே ஒரு பூமிக்கு வந்த ஒரு தேவதை இருக்குது, இங்கே இருக்குது. 2 பேரும் தாண்டி அந்த இடத்துல இருக்கிறார் அவர். கரெக்ட். ஐயா ரஜினிகாந்த் இருக்கிறார். இந்த இசையை தாண்டி, இந்த இசையை தாண்டி அவரை ரசிக்க வைப்பார் அவர். ஓகே. ஒன்றும் பேச மாட்டார், ஒன்றும் இல்லை, ஒரு சேட்டையும் இருக்காது. சும்மா அப்படி பார்த்துருப்பார். நீங்கள் பாருங்கள், அவ்வளவு அழகாக அதை ரசித்து கேட்பார், நம்மளை ரசித்து பார்க்க வைப்பார். அசாத்திய சேட்டைகளில் வந்து உடல் மொழிகளை கொண்டு வந்து ரசிக்க வச்சது அவர் தான். அசைவின்றி அப்படியே மௌனமாக இருந்து உரையை ரசிக்க வச்சதும் அவர் தான். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மெது நகர்வுன்னு சொல்லும்ல, ஸ்லோ மோஷன், அதில் அவரை மாதிரி நடக்கிறதுக்கோ இந்த உள்நுழைகிறது வெளியே போகிறது இருக்குல்ல, என்ட்ரி அவுட் இருக்குல்ல, எவராலே முடியாது. நீங்கள் வேணால் படம் போட்டு பண்ண பாருங்கள். ஒரு இதில் அப்படி ஒரு ஃப்ரேம்னு சொன்னோம்னா ஒரு கட்டத்துக்குள்ள அப்படி உள்ளே வந்து அப்படி திரும்ப போகிறதுங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அதை அவருக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவர் என்ன சொன்னார், ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரசிக்கிறாரு. அப்போ அந்த ஜானிலாம் சொல்லும்போது ஆமாம் ஐயோ முள்ளுமலர் மகேந்திரன் முள்ளுமலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அது எல்லாத்துக்கும் இதை பாருங்கள், இதை கவனித்து சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்குமே முதல் படம் எங்கள் அப்பா தான், பால்மேந்திரா தான். ஆமாம், மகேந்திரனுக்கு இந்த ஜானியும் அது அசோக்குமார். ஓகே ஓகே. அதான் அது முள்ளுமல் நெஞ்சத்துக்கலேருந்து இது வந்துடுது. அசோக்குமார் வந்துடுறாங்க. அது உதிரிப்புக்குள்ள அசோக்குமார் ஒரு படம் தான். அதே மாதிரி பரதனுடைய முதல் படம், அதே மாதிரி ஐயா மணிரத்னத்துக்கு முதல் படம் அப்போ தான். அதில் வந்து அவர் எப்படி காட்சி தேவையற்ற நகர்வுகள்ங்கிறது அவர்கிட்ட இருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் அண்ணனே பேசிகிட்டு இருக்கும்போது படங்களை பற்றி பேசும்போது திடீர்னு என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரும் தான் கதையை எழுதி படம் எடுக்கிறீங்க, ஆனால் அவர் மாதிரி எடுக்க முடியலையே. எங்காலில் அவர் அது அப்புறம் அது பால்மேந்திரா மாதிரி எடுக்க முடியலையே, அவரை பற்றி பேச்சு வரும்போது அவரை மாதிரி எடுக்க முடியலையே. இதோட நான் அப்படியே பார்த்தல, அது உண்மைதான். ஆனால் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த பொட்டை நெஞ்சுறாரு, ஊர் பாசம் அது ஊர் பாசத்தில் சொல்கிறாரு. அது உண்மைதான். தேவையற்ற உரையாடல், தேவையற்ற நகர்வுகள், இது ஒன்று இருந்ததுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. மகேந்திரன் படத்துலையும் சொல்ல முடியாது, இப்போ எங்கள் அப்பா படத்துலையும் சொல்ல முடியாது. இந்த நேர்த்தின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதை சொல்லும்போது சொல்கிறார் அவ்வளவு. அப்போ நான் குறிப்பிட்டு இவங்க படங்கள் எல்லாம் முதல் படத்துக்கு பாருங்கள், அவர் தான் கேமரா, ஆமாம்ல ஆமாம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்தால் இவங்க அது இந்த தரப்படைப்பு இருக்குல்ல, அதை உள்வாங்கிக்கிறாங்க இந்த மேதைகள்லாம். அப்படி அதை பேசணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் நான் சொன்னேன் என்ன எஸ்வி ரங்காராவு, எஸ்வி சுப்பையா, அவங்கெல்லாம் தாண்டிய நடிகர் அவர். நம்மால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6லேருந்து 60 எங்கேயும் கெட்ட குரல், போனார் கேள்விக்குறியெல்லாம் எஸ்வி ரங்காராவெலாம் பிச்சு வாங்கணும், பிச்சு உதறிடுறாப்புல. அது அந்த நடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவராலையும் இது பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இந்த பக்கம் திருப்பினது முரட்டுக்கால தான். உங்களுக்கு புரியுது. அது எல்லோரும் என் நண்பர்களாக அப்போ விமர்சகர்கள் சொல்லுவாங்க, இப்போ ஒற்றை படத்தில் ஒரு சிறந்த நடிகரை காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ரசிகர்கள் வந்து அவர் இந்த பக்கம் திரும்பவே விடலை. இடையில அப்பப்போ நல்லவனுக்கு நல்லவன், அண்ணாமலை, அது இந்த மாதிரி படங்கள் வந்து போகும். உங்களுக்கு சிலது செய்வார். இந்த முத்து, படையப்பா மாதிரி படங்கள். மற்றபடி அவர்கிட்ட வந்து நான் தம்பி சிவகார்த்திகின்ற கூட சொல்கிறது அதுதான். அவர்கிட்ட இதுன்னா அவர் பஞ்சையாக தான் அதை மாற்றி விடுறாரு. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு ஆக்ஷன் உடல் அந்த அடிதடி கதாநாயகனாக வரும்போது தான் வசூல் ஏறுது. ஆனால் அதுலேயே நீண்ட நாள் போக முடியாது. நீண்ட நாள் போக முடியாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம வேகமாக இயங்க முடியும். அதுக்கப்புறம் போகணும். உள்ளே போகணும்னா அதை யாருன்னா இங்கே இந்தியாவில் அமிதாப் பச்சன் தான் முன்மாதிரி. கரெக்ட். உலகத்தில் முன்மாதிரி யாருன்னா ஜாக்கி சான் தான். ஏன்னா லீ மாஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும், வெறித்தனமான சண்டை வீரர். அவர் எப்படின்னா சீரியஸ் ஃபைட்டர், இங்கிலீஷில் சொன்னான். அப்போ இவர் ஜாக்கி மாஸ்டர் எப்படி வர்றாரு அப்படின்னா, லீ மாஸ்டருக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது. கரெக்ட். அவருடைய படங்களுக்கான கலை இயக்கத்தில் செட் அசிஸ்டண்ட்டு, இந்த கலை பணியாளரில் ஒருத்தர் தான் ஜாக்கியோடைய அப்பா. ஓகே. அந்த கார்பன் இருப்பாங்கள இந்த தச்சர்கள், அதில் அவர் அப்பப்போ இந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போக அவர் பார்க்குறது, லீ மாஸ்டர் படங்கள் இது பண்ணுறது அப்படின்னு. அப்போ லீ மாஸ்டருக்கு ஜிம்னாஸ்டிக் டூப்பாக ஜாக்கி மாஸ்டர் போகிறாரு. ஓகே. அந்த இதில் லீ மாஸ்டர் இறந்துட்ட பிறகு ஹேமாப்டத்தோடு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வருது. 6 படம் தானே மொத்தம் நடித்தார்.
அதுக்கப்புறம் இவரை வச்சு அதை எடுக்கணும். அந்த கலைப்படைப்பு மார்ஷல் ஆர்ட் தற்காப்பு கலை படங்கள் வரும்போது இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவரை அடித்து நம்ம கஷ்டம், அது முடியாது. அப்போ அது என்ன பண்ணால் நகைச்சுவையை சேர்த்து விட்றாப்புல. இது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு பானை விழும், அப்படி ஓடுது இப்படி ஓடுறது. அந்த சண்டையில் சண்டை அது வேகமாக தான் நடக்கும், வெறி கொண்டு அடிப்பாங்க, சீரியஸாக தான் நடக்கும். அதுக்குள்ளே இந்த நகைச்சுவை பட்டு அது ரெண்டுக்கு மாறுபாடு வந்துடுச்சு. அதை அமிதாப் வந்து அடிச்சிடறாரு. ஓகே, அதை நம்மால் எடுத்துறாரு. நம்மால் என்ன, நம்ம ஐயாவுக்கு யோசனை யாருன்னா பஞ்ச ஐயா தான். ஓகே, முதல்ல அதில் மாறுற படம் வந்து தம்பிக்கந்தூர். நீங்கள் படம் பாருங்க, ஒன்றுமே செய்யாமல் படம் வென்றுட்டார். சும்மா நடப்பார். இப்போ காதலின் தீபம் ஒன்று பாட்டெல்லாம் ஐயா ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு அறிமுக கதாநாயகனுக்கு வரப்படுற காதல் படத்தில் வர்ற பாட்டை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா பேண்டுகளுக்கு நடந்து போவார். அது அவ்வளவு ரசிக்கப்பட்ட படம். அப்போ அந்த படம் வந்து ஒன்றுமே செய்யாமல் வென்றுச்சு. காரணம் இந்த பாம்பு, இந்த நகைச்சுவை, அந்த இதுகெல்லாம் வந்து வென்றுட்ட பிறகு அப்படியே மெதுவாக தடம் மாறுது. நகைச்சுவை, அதோட சண்டை காட்சிகள், குடும்ப இதுகள், அதுகளை சேர்த்து 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 வரும்போது இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. இல்லைன்னா சிவகார்த்திகேயன் இந்த ஃபார்முலாவை சொன்னீங்க நீங்கள். ஆமாம், நீ வந்து இதுக்கு ஆக்ஷனோட போகணும், கொஞ்சம் அவரை பின்பற்றிக்கிறணும். அது வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒன்று நடித்தார்ல, அதெல்லாம் வந்து பெருசாக ஓடினது காரணம் தான். இப்போ தம்பி கார்த்திகே கடைக்குட்டி சிங்க அளவு எப்படி வெற்றி அடையுது பாருங்க. அந்த இதை தான் நீங்கள், அதுக்கு தான் வெகு மக்கள் கூட்டாங்க. சினிமாவை மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? அது எப்படி நீங்கள் எப்படி தவிர்க்காமல் எவ்வளோ நேரம் சினிமா பார்க்க முடியுமா? பார்ப்பீங்களா? திரையரங்குக்கு போக முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். நம்மளும் பார்க்க முடியாது, மற்றவங்களையும் பார்க்க விட மாட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இப்போ பெரிய நடிகர்கள்லாம் ஒரு திடீர்னு ஒரு இதை போயிட்டு பாருங்க, நம்ம போகும்போது வண்டி எங்கே போகுது, ஏன் போகுது, அங்கே வந்து 2 பேர் எதுக்கு இது பண்ணுறாங்க, அது நம்ம தேவையற்ற நெருக்கடி, அதனால நான் போகிறதில்ல. கொஞ்சம் முதல்ல போனேன், அப்புறம் நம்ம அது மற்றவங்களும் படம் பார்க்க முடியல, நிறுத்தினேன். ரொம்ப நெருக்கமான நம்ம தம்பிகள் நம்ம வந்து போட்டு காட்டும்போது போய் பார்த்துட்டு பேசுகிறது தான். மற்றபடி தொலைக்காட்சியில் வந்தால் இரவு கொஞ்ச நேரம் படிக்க வச்சு ரொம்ப அது இப்போ படிக்கிறது, இந்த படம் வந்திருக்கு பாருங்கன்னு. இப்போ குறிப்பாக எங்கள் ஐயா நல்லக்கண்ணை மையன், எங்கள் ஐயா மையன் சிலர் பேர் நண்பரோடு சொல்லுவாங்க, ராஜா இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாள படம் ஒன்று வந்திருக்கு, தயவு செய்து பார்த்துருங்க, இதில் இருக்குது பிரேமியோடியா, நான் ராத்திரி தான் பார்த்து அருமையான படம், சரியா வேணா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்க்குறது. என் தம்பி செலியன் ஏதாவது செய்தி போடுவார், ஒளிப்பதிவாளர், அந்த மாதிரி இதுகள்லாம் பார்த்துக்கிறது. அரசியல் சார்பாக ரஜினி எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறாரு? அவருக்கு எல்லாம் தெரியுது, நடப்பு அரசியல் அதில் எல்லார் பேச்சையும் உண்மையாக கவனிக்கிறாங்க. அப்போ அதில் என்ன, இது எங்கே போகும், எப்படி போகும், என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. நான் வந்து ஒரு கடந்த 4 தேர்தலாக நீங்கள் சந்தித்த முதல் தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல்னு பார்க்குறேன். என்னென்னா கிட்டத்தட்ட அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்பு ஒரு ஆண்டுகளில் இல்லைன்னா கிட்டத்தட்ட முன்னாடியெல்லாம் 6 மாதத்தில் ஆரம்பிச்சிது. அதுக்கு இப்போ எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, அதாவது நாம் தமிழர்லேருந்து ஆட்களை அகற்றுறது இன்றைக்கி வந்து ஒரு அசைன்மெண்ட்டாகவே அது பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு விழா எடுத்து பண்ணுற அளவுக்கு ஏன் வந்து இந்த டார்கெட் பண்ணுறாங்க? அரசு நினைக்குது இப்படி கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் அவர்களை எடுத்துட்டா அது வந்து கட்சி பலகீனமாயிருக்குன்னு காட்டலாம். சீமான் வந்து இப்படி இதாக நினைக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க மெனக்கெட்டு எனக்குன்னு 2-3 காவல்துறை அதிகாரிகளை போட்டு, ஐஎஸ் மாதிரி அதிகாரிகளை போட்டு, அதுக்கு நிறைய ஆட்களை வச்சு நிறைய பணம் செலவழித்து எல்லாம் செய்கிறது வந்து என் வீட்டை அவங்களாம் வந்து எனக்கு தெரியாமல் வந்து கூட்டி சுத்தம் பண்ணி வெள்ளையடிச்சு கொடுத்துட்டு போகிற வேலை தான். ஓகே, ஒன்று தான் தம்பி, உங்களுக்கு கொள்கைக்காக நம்ம கூட நிற்கிறவன் யார், நம்மளை கொல்றதுக்காக நிற்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம். அதை எதிரி தூரம் இருந்து பார்க்குறவனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ எவன் வந்து லட்சிய உறுதி இல்லாமல் தன்னலத்துக்காக தடுமாற்றமாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போது, வெளியிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற போது இவன் உனக்கு உறுதியானவன் இல்லை, உனக்கு உண்மையானவன் இல்லை, நேர்மையானவன் இல்லை, பதர்களை அவங்க கூட்டி அள்ளிட்டு போகும்போது நம்ம விட்டுறணும். நம்ம வந்து நெல்மணிகளை நெல்மணிகளை எண்ணிக்கொண்டிருக்கிற போது பதர்ந்து போகிற பதர்களை வந்து நீங்கள் கணக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே தலைவர் நமக்கு கற்பித்தது தான், இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். அப்போ எதிரி எப்பவும் தூரம் இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். எதிரி எப்பவும் உன் பலத்தை கணக்கிடுவான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே கணக்கிட்டு இருப்பான். இதுதான் ஒன்று. உள்ளுக்குள்ளே இருந்து துரோகியாக இருக்கிறத விட தூர போய் எதிரியாக இருக்கிறது மேலானது. அதை நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க, அது வேறு. இப்போ
இப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். முக்கிய நிர்வாகிகளாக முட்டுக்கட்டை போட்டு கொண்டு இருந்த நிர்வாகிகளான்னு பார்க்கணும். நீங்கள் இப்போ வேல்முருகன்லாம் அதுக்கு வந்து துணை போகணுமா? அது என்னன்னு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் வந்து மக்கள் பெருங்கடலில் நீஞ்சிறவன், வலை வீசுகிறவன், கருத்தை விதைச்சு மக்களை வென்று வர்றவன். நான் வந்து திரையுலகத்திலேருந்து வந்தேன்வாங்க. நான் ரசிகர்களை சிந்திக்கலை. எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சிந்திக்கலை. நான் மக்களை காயம்பட்டு வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளை வெடித்து துடித்து கதறி வந்தவன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போவும் நீங்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் போய் பேசி பொதுக்கூட்டங்கள் மேடைகளை பேசி கட்சியில் இந்த இணைய விரும்புபவர்களை உறுப்பினர் சின்னதை அப்படி சீட்டு கொடுத்து இணைச்சிக்கிடுவோம். உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு இணைப்போம். இதுதான் சரியான வழி. ஆமாம், நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து தான் ஆள் எடுத்துகிட்டு போக முடியுமே ஒழிய கடலில் நான் வலை வீசி மீன் பிடிச்சி கொண்டாந்து கொட்டினா மறுபடியும் வலை வீச நான் போன போது நீங்கள் இன்னொன்னே 4 மீனை என் மீன் எடுத்துகிட்டு போவீங்களே ஒழிய வேறு என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் வெளியில் போகிறாங்கல்ல, வெளியில் போகிறாங்கல்ல, என்னையை திட்டுவதை தவிர உங்கள் கொள்கை கோட்பாடாக இருக்கா ஒன்று இருக்காது. அப்போ அதை போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ இப்படியா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான் பாருங்கள். சீமானோட கூடாரம் நாம் தமிழர் கூடாரம் காலியாகிறது, இத்தனை மாவட்ட செயலாளர் போயிடுறாங்க அப்படின்றத அப்படியே காலியானதுனால ஒரு பதட்டம் அடைகிற ஒரு பயப்படுற ஆள் மாதிரி நான் இருக்கேன்னா நான் தான் சொல்கிறேன், நீ இதை விட எனக்கு சிறந்த சேவையை செய்து கொடுக்க முடியாது, எடுத்துக்கிட்டு போ. இன்னொன்று ஆர்கனைஸ்டாக ஒரு அட்டாக். நான் வரும்போது 36 லட்சம் வாக்கு எனக்கு இருந்ததா? இல்லை. நான் வரும்போது இவ்வளோ பேர் இருந்தாங்களா? என் தம்பி முதுகுலத்தூரில் பேசினான், இன்னொருத்தன் ஒரு தம்பி பேசினான், அவன் இளைஞர் பாசறையில் இருக்கான், அவன் பேசுகிறான். இந்த வாட்டி நான் முதுகுலத்தூருக்கு போகும்போது மாநாடு போல் மக்கள் நெருக்கம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் போகும்போது இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும்னு பேசப்படும். அவ்வளோ பெரிய கூட்டம். முதல்ல நாங்கள் இயக்கம் தொடங்கிட்டு அந்த ஊருக்குள்ளே முதுகுலத்துக்கு போகும்போது மொத்தமாக ஒரு 6 பேர் 7 பேர் வந்துருப்போம். ரொம்ப அதிகபட்சம் 10 பேர். அவள் சொல்கிறா 10 பேர். அன்றைக்கி எங்கள் அண்ணன் கூட நான் சின்ன ஆளாக இருந்தேன். அப்போ எல்லாம் எங்கள் அண்ணங்க 4-5 பேரும் இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணனை நாங்களே நெருங்க முடியலை, அவர் வண்டியை விட்டு இறக்க முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம்னா. இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து இதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று கவனிங்கள, எங்கள் அண்ணனுக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் தலைவருக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் பிரச்சனை வந்துடுது. எங்கள் அண்ணனே இந்த கேள்வி பதிலில் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா என்ன பிரச்சனைனாரு, உமா மகேஸ்வரனுக்கு அந்த இடத்த அவர் வகித்த பொறுப்புக்கு கொடுத்தது நான் தான். இயக்கத்தினா நாங்கள் தான் கொடுத்தோம், நான் தான் கொடுத்தேன். ஆனால் பிரச்சனை வந்து லட்சியத்தை சுமக்கிற இயக்கமாக தனி ஒரு மனிதனான் வரும்போது இயக்கத்தின் பக்கம்தான் நிற்கணும். நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான், ஒரே காலகட்டத்தில் ஒரே நோக்கத்துக்காக வந்தவர்கள். ஆனால் ஒரு மனிதராக லட்சியத்தை தாங்கி நிற்கிற இயக்கம்தான் முதன்மையானது. அதனால தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேங்கிறார். அதை தான் நம்மளும் செய்ய முடியும். நீங்கள் எப்போவுமே வந்து இது வந்து சர்வாதிகாரமாக முடிவெடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கோட்பாடு தான். எப்படின்னா, எதையும் ஜனநாயக முறையில் முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்து, எதையும் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து உணர்வுபூர்வமாக செயல்படுத்து. அறிவுபூர்வமாக முடிவெடுத்து அறிவுபூர்வமாகவே செயல்படுத்திக்கிருந்தால் அது வெல்லாது. ஜனநாயகமாக முடிவெடுத்து ஜனநாயகமாகவே ஏப்பா இதாப்பா எல்லாம் செஞ்சுருங்கப்பா அப்படின்னு முடியாது. அதை தான் பல வருஷமாக சொல்கிறேன், நடக்காது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் செய்யலைன்னா நீ வெளியே இருப்பா, வேற ஆளுக்கு கொடுப்பான்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அதிமுக ஒவ்வொரு கலாய்விலையும் சண்டை நடக்குதுல்ல. அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் அது நடக்குமான்னு ஒரு தடவை யோசி. வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி. வாய்ப்பில்லை ராஜா. இப்போ என் தம்பி தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடியில் குரூஸ் பர்னாந்துக்கு நான் மாலை போட்டு இறங்குறேன். அதுக்கப்புறம் தம்பியோட கட்சியிலேருந்து போகிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர் ஒரு பையன், மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணு, தங்க அஜிதான்னு ஏதோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செல்வம்னு ஒரு பையன். தூரம் பார்த்தா 2 பேரும் வந்து அறையில் வந்துட்டு பார்த்தா அது காணொலியில் வருது. இவங்க 2 பேரும் மாலை போடுறதுல பெரிய போட்டி நடக்குது. இவரை நிரந்தர மாவட்ட செயலாளர்னு ஒரு குழு கத்துது. அந்த தங்கச்சியை மேலே ஏறி மாலை போட விடாமல் ஒரு கூட்டம் தடுக்குது. இப்போ இது எப்படி சரி பண்ணுவீங்க?
இப்போ இந்த தங்கச்சிக்கு சீட்டு கொடுத்தா அவர் வேலை செய்ய மாட்டார், அவருக்கு வேலை செய்தா இது கொடுத்தா. இப்போ ஒரு 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 வளர் இயக்கத்தை எப்படி செதுக்குவீங்க? நான் பல முறை சொல்லிட்டேன், சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்கோன்மைக்கு நிறைய வேறுபாடு இருக்குது, அதை நீங்கள் விளங்கிக்கணும். சர்வாதிகாரம் என்பவன் ஐயா இறையன்பு பல முறை சொல்கிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறீங்க, அதுக்கு பேர் என்ன? 60 கிலோமீட்டரில் இந்த சாலையை கடக்கணுங்கிற விதி, அதான் சர்வாதிகாரம். சரியாக காலையில் 8 மணிக்கு நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா, வகுப்புக்கு வந்துடணும்னா வந்துடணும். அதுக்கு பேர் என்ன? அதை போய் நீங்கள் இல்லைன்னா ஒரு சமூகத்தை சீர்படுத்தவே முடியாது. நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போகிற என் மக்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறவர்கள். சொந்த நாட்டுக்கு வரும்போது எந்த சட்டத்தையும் கடைப்பிடிப்பதில்லையே, ஏன் அப்படின்னா யார் கேட்குறா? ஐயா அப்துல் கலாம். இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா சாலையில் சிரிப்ப மாட்டீங்க, சிறுநீர் கழிக்க மாட்டீங்க, குப்பையை போட மாட்டீங்க, இத்தனை வேகமாக எல்லாம் போடுங்க. ஆனால் இங்கே செய்ய மாட்டீங்க. அதுக்கு அவர் சொல்கிறது அளவு கடந்த சுதந்திரம். கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் பயனற்றது. அண்ணன் சொல்கிறது விளங்குதா? அப்போ நீங்கள் செதுக்கும்போது இதையெல்லாம் பார்த்துக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், சர்வாதிகாரம்ங்கிறது நான் முன்னெடுக்கிறது தாயின் பேரன்பு தான், தன்னலமற்ற தாயின் பேரன்பு தான் இந்த சர்வாதிகாரம். இதில் இல்லைன்னா இது ஒரு எளிய மகனால் இவ்வளவு காலம் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டாந்து இத்தனை இயக்கங்கள் இன்றைக்கி அவன் இதெல்லாம் கலைச்சி காட்ட வேண்டிய தேவை வருதுன்னா பயம். நான் சொல்கிறேன்ல, 26 நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியாது. இந்திய தேர்தலே இவ்வளவு நாட்டை ஆள போகிறது மோடியா ராகுலா? ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் இப்போ இது. அதில் இந்த மகன் சீமானை தேடுறான் அப்படின்னா என் மக்கள் 26 தமிழ்நாட்டை யார் ஆள்வது அப்படின்னா என்னை தவிர்த்து விட்டு என் மக்கள் வேறு சின்னத்தை நான் எடுத்து வைக்கிற அரசியல் அப்படி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால உங்களுக்கு பயம் வருது. இங்கே இருந்துக்கிட்டு கட்சியை வளரல. அவங்க சொல்கிற காரணங்களை பாருங்கள். எங்களை வளர விடலை, கட்சியை வளர்க்க விடலைன்னு யாராவது சொல்கிறாள். அவர் கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலை அப்படின்னா அவன் எப்படி கட்சிக்கான ஆளாக இருப்பான்? கட்சி தான் வளரணும். அப்போ எங்களை வளர விடலை, எங்களை மதிக்கணும். அது சுயநலம், தன்னை முன்னிறுத்தி சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது அப்படின்னா இது இப்படி ஐயா என்ன புரியல, எப்படி வளரணும் அப்படின்னா நீ தனியாக தான் கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்துருக்க வழிய அந்த சிந்தனையே ஆபத்தாக இருக்குது பாருங்க. கட்சியை வளர்க்க விட மாட்டாருங்க, அது சொல்லு. கட்சிக்குள்ளே எங்களை வளர விட மாட்டாருன்னா கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்குவ, அங்கே நீ ஒரு வட்டத்தை போட்டு உனக்கு சில ஆதரவாளர்களை உருவாக்குவ, இன்னொருத்தன் அவனுக்கு சில ஆதரவாளர்களை உருவாக்குவான், இன்னொருத்தன் அவனுக்கு சில ஆதரவாளர்களை உருவாக்குவான். ஒரு தொகுதிக்கு இல்லை, ஒரு மாவட்டத்துக்குள்ள 4 கட்சி இருக்கும். இதில் நான் எந்த கட்சியில் வேலை செய்கிறது? நான் தொடங்கினது ஒரு கட்சி, அவருக்கு 2 பேர் 4 பேர் வச்சுக்கிட்டு கொச்சையாக சொன்னால் அல்ல கேட்கணும். 2 எடுபடிகள் அந்த அவர் இல்லைன்னா நாங்கள், இவர் இல்லைன்னா நீங்கள் என்ன கிளம்புங்க. தம்பி ஐயா கண்ணதாசன் சொன்னதான், உலகத்தின் கடைசி பெண்ணையாடா காதலிச்சிட்ட, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, இன்னும் எத்தனையோ இருக்கு. அது மாதிரி உலகத்தில் கடைசி தமிழ் இவர் தானே, இவரை விட்டால் நமக்கு ஆள் என்ன? டேய் தமிழ் பெருங்கடல்ரா, 13 கோடி மக்களில் நான் தமிழ் பெருங்கடலில் வலை வீசிட்டு இருக்க, நீ என்ன நீ போனா போ, இன்னொருத்தன் அவ்வளோதானே. தம்பி ஒரு மரம் பல கிளைகளையும் இலைகளையும் உதிர்க்காமல் வளர முடியாது. வளர்கிற ஒரு பேர் இயக்கம் நீண்ட தூர பயணத்திற்கு இந்த சிக்கல் எனக்கு இடையூறு. கரெக்ட். இருந்தால் இல்லைன்னா போ. நீ போகிற இடத்த அடுத்த நினைப்பான். வெற்றிடம்னு ஒன்றே கிடையாது தம்பி உலகத்தில், காற்று நிரப்பிடுங்கிறாரு. நீ இல்லைன்னா இன்னொருத்த நிறச்சிட்டு போகிறான். நான் தான் சொன்னேன், எங்கள் ஐயா தீரன் எங்கள் கட்சி விட்டு போயிட்டார், சொல்லிட்டு தான் போனார். அது என் ரத்தம் வேல்முருகன் தான் ரத்தம் என் கூட இருந்தான்னு போயிட்டார். நான் என்னை கேட்டாங்க ஐயா, நான் ஐயா தீரனுக்கு கட்சி வைக்கல, அவர் பேரனுக்கு வச்சிருக்கேன்ட்டு. அதுதான் உண்மையும் கூட. அதனால நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் ரொம்ப ரசிப்பேன். என்னுடைய இப்போ இம்ரான்கான் சொன்னது, என் தொண்டர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி அப்படி சொல்லலை அவர் இப்போ அண்ணன் பெரிய அறியப்படாத ஒரு ஆள், அவர் உலகம் தெரிஞ்ச ஆள். அவரும் கட்டுத்தொகையிலேருந்து முதல் தேர்தலில் தோற்றுறாரு. இப்படி நீங்கள் தோற்று போனீங்கன்னு கேட்டு என்னுடைய ஓட்டர்ஸ், அவர் சொன்னது என்னுடைய வாக்காளர்கள்
பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிச்சுருக்காருன்னு சொல்கிறார் அவர். நான் பள்ளிக்கூடத்தில் நான் என்னுடைய வாக்காளர்கள் 7ஆப்பு 8ஆப்பில் படிச்சுருக்காங்கன்னு. இப்போ இத்தனை லட்சம் வாக்குகள் ஏறி இருக்கிறது அந்த 7ஆப்பு 8ஆப்பு. இன்றைக்கி 7ஆப்பு 8ஆப்பும் வருவான். என் பிள்ளைகளுக்கு வாக்கு இருந்தால் செலுத்திடுவான். இல்லாத பிள்ளைகள் அம்மா அப்பாவை வந்து செலுத்த வச்சுருவான். செலுத்தினா தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி போட வச்ச ஆள் இருக்குது, போட வைக்க ஆளுகள் இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் நான் விஜயோட மாநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே மாநாட்டுக்கு போகும்போது 2-3 நண்பர்கள் தம்பிகள் வந்து கை கொடுத்து பேசினாங்க. ஆனால் நான் வந்து என்னப்பா இந்தியாவினில் நான் கடை போட்டிருக்கோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் இதையும் பார்க்குறேன், இந்த விமர்சனத்தையும் பார்க்குறேன். எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்காளர்கள் பெரிய அளவில் விஜய் நோக்கி செல்வார்கள். ஏன்னா யங் ஓட்டர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழரோட யங் ஓட்டர்ஸ்லாம் விஜயோட ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அண்ணன் வந்து தன்னுடைய தம்பின்னு விஜயை சொல்லி அவங்களுக்கான பற்று விஜய் மேலே இருக்குது. விஜய் வில் ஸ்பிளிட் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் என்டிகே கேடர்ஸ் அப்படின்றதும் ஒரு அப்சர்வேஷன். அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்னுடைய வாக்காளர்கள் வந்து திரை ரசிகர்கள் அல்ல. சீமான் சிறந்த நடிகர்னோ சிறந்த இயக்குனர்னோ வரலை. உங்களுக்கு ஒரு கோட்பாடு தான் நான் சொல்கிறது. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க. போராட்ட களத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேடுவாங்க. இது என் பிள்ளை எனக்காக வந்து அழுவான், என் கண்ணீரை துடைப்பான், நான் கதறி அழுக சாய்ந்து அழுக தோளா நிற்பான்னு நினைக்கிறவன் தான் என்னை நேசிப்பான். நீங்கள் காத்தடிக்கும் திசையெல்லாம் கலைந்து போகிற பதர்கள் என்னை எனக்கு வாக்கு செலுத்த என் வாக்காளர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்கிற நெல்மணிகள் தான், உறுதியான வீரிய விதைகள் தான் என்னை நேசிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கோட்பாட்டளவில் கட்டமைச்சு வர்றது. இப்போ என் தம்பியுடைய வாக்காளர்கள்லாம் எனக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னு சொன்னால், ஈரோடு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலெல்லாம் அவர் போட்டியில் தானே. நான் அப்போ இருந்தே இப்போ அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அரசியல் ஆர்வம் இருக்குங்க முன்னாடி ஆரம்பித்தேன். முதலாக அவருக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. ஆமாம், அப்போ எதிர்த்தாங்க, நான் ஆதரித்தேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதலாக கத்தி படத்துக்கு அவருக்கு பெரிய எதிர்ப்பு வருது. அப்போ நான் அவரை ஆதரிச்சு, ஒரே ஆள் ஆதரித்து நின்று சண்டை போட்டேன். திருப்பி தலைவா படத்துக்கு பிரச்சனை, திருப்பி இந்த சர்க்காருக்கு பிரச்சனை. அப்போ கூட தைரியமா நில்லு. ஆமாம், அது பயந்து ஒன்றும் ஆகப்படுறது இல்லை தம்பி. அதுதான் அழுவதனால் எதையும் அடைய முடியாதுங்கிறார் தவத்திற்குன்றக்கூடிய. ஆறுதலால் காயங்கள் ஆறாது, தூரல்களை பயிர்கள் விளையாதுறான்றார். சும்மா போட்டு அழுதுகிட்டு இருந்து எதையும் அடைய முடியாது. அதை இதை விட எங்காலும் வேற மாதிரி கற்பிக்கிறாரு. போராடினாலும் ஜாபம், போராடலினாலும் ஜாபம். போராடுனா ஒரு வேளை வாழ வாய்ப்பு இருக்குது, போராடி சாவும்டா. இவ்வளோ தானே தம்பி பிலாசபி. இதை விட தானே கோட்பாடு. சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அவன்கிட்ட சரணடைஞ்சு சாகிறது, சண்டை போட்டு சாவும்டா. என்ன தம்பி, அவ்வளோதான். இவ்வளோ தானே தம்பி உலகம் பூரா இருக்குது தத்துவம். இதை போய் எதுக்கு போட்டு? அதனால் அப்படின்னா அவருடைய வாக்காளர்கள் எனக்கு போட்டிருக்கணும்ல. இப்போ அப்படி கிடையாது. நான் எடுத்து வைக்கிற இந்த உயிர்மை நேயம், வேளாண்மை குறித்து, கல்வி குறித்து, நிலம் வளம் குறித்து, இந்த காடு அழிஞ்சிருச்சுன்னா என்ன, மழை அழிஞ்சிருச்சுன்னா என்ன, மணலுடைய தேவை என்ன, இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நுட்பமாக எடுத்து வைக்கிறதுல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு வர பேராபத்தை உணர்கிற ஒரு தலைமுறை வந்து என் பக்கம் நிற்கிது. அது கூடுமே ஒழிய அது வந்து எப்படி குறையும்? அது போய் ஒரு அவர் வாக்கை இவர் பிரிச்சுருவார் சொல்லி ஓட்டை பிரிப்பீங்க அப்படின்னு. இது என்ன மேலே வீட்டுக்கு மேலே போட்டு ஓடா கூரையாக பிரிச்சுட்டு போகிறது? பிரிக்க முடியாத கான்கிரீட்டாக போட்டுரு. சும்மா சொல்கிறது ஓட்டை பிரிச்சுறது. டிஎம்கே ஓட்டை தான் நீங்கள் பிரிப்பிய, ஏடிஎம்கே வீட்டை தான் பிரிப்பி. அப்போ அது அவ்வளோ பலகீனமாக இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எதை சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா தம்பி. யாருடைய வாக்கையும் யாரும் பிரிக்க முடியாது. அந்த நேரம் மக்களுக்கு எது சரின்னு படுதோ அதை முடிவெடுப்பாங்க. இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறதுனால, இப்போ இலவச அரிசியும் வேட்டியுமே பெருசாக இருக்கிறதுனால, பிறகு இந்த காலகட்டத்தில் இலவச திருமணத்தை இவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ் மகன் புரட்சி பெண்கள் குடும்பத்தில் வைக்கினா ஒரு ஓட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கொடுத்தா 12,000 கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு விலை. அப்படி அந்த கணக்கில் தான் கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியாத சில விழுக்காட்டு மக்கள் மாறிட்டு வராங்களே, தத்துவ ரீதியாகவும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கலாம் வருது இல்லை. இப்போ காசுக்கு வாக்கு செலுத்துற நான் இந்த தேர்தலில் சொல்லலை, 21க்கு சொல்கிறேன். இப்போ 24 சொல்ல, 21 எங்கள் ஊரில்
எங்கள் ஊர் சிவகங்கையில். என் தம்பி வெளிநாட்டில் இருக்கான். என் தம்பி என் கட்சி பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான். அவன் வந்து அம்மாவுக்கு அழைச்சி அண்ணனுக்கு போடணும், விவசாயிக்கு போடணும், அப்போ நமக்கு விவசாயிக்கு போடணும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எப்போ இப்போ தான் இலக்காரங்கிட்டு ஒரு 500 வாங்கிட்டேன் காசை. இலக்காரங்கிட்டு அப்படி எங்கள் ஊரில் அப்படி இந்த சூரியங்காரன் வந்தால் இலக்காரன் தானே, எங்களுக்கு டிஎம்கேலாம் தெரியாது. இந்த இலக்காரனுக்கு 2 போட்டு விடுவோம். இவன் வந்து ஒரு 500 கொடுத்துருக்கான், அவன் ஒரு 200 2 ஓட்டுக்கு கொடுத்துருக்கான். இப்போ நம்மகிட்ட 5 இருக்குது, ஆளுக்கு 2 போட்டு நீ நம்ம பிள்ளை உனக்கு ஒன்று போட்டு விட்றோம். தருமம் தானே, தருமம். அதாவது கை நீட்டி வாங்கிட்டோம்லடா மகனே உனக்கு ஒன்று போடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில். இப்போ எங்கள் மக்கள் எங்கள் அம்மா சொல்லுது தம்பிட்டு 500 வாங்கிட்டேனப்பா அப்படின்னு. சரிம்மா அப்போ அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கம்மா, நான் இனிமேல் பணம் அனுப்பலாம், வச்சிருவா. இப்போ எங்கள் ஆத்தா என்ன பண்ணிட்டு நினைக்கிறீங்க, ஓடி போய் ஏப்பா ஏய் என் மயன் திட்டுறேன், சீமானுக்கு போட சொல்லிட்டேன், நான் விவசாயிக்கு போட போகிறேன், உன் காசு எனக்கு வேணாப்பா, எனக்கு அந்த அசிங்கம் தண்ணி வச்சுக்க, என் மயன்ட்ட இது வேணாம் அப்படின்னு. அப்போ வந்து ஐயா நான் கொடுத்துட்டேன் ஐயா, நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றைக்கே போட்டுறேன் ஐயா அப்படி. அதுதான் அது. அவன் திருப்பி அவள் சொல்கிறான் ஓட்டு போட்டு தேர்தலில் முடிஞ்சோடனே என்னடா பண்ண அப்படின்னு. அம்மா இப்படி சொல்லிச்சுனே, என்ன சொன்னேன் தெரியுமில்ல, என்ன சொன்னேன், சரி அந்த காசுலேயே சாப்பிட்டுக்க, என்னை விட்டு காசு அனுப்பலைன்னுட்டுனா அதோட இப்படி வேறு செய்கிற ஆட்கள் இருக்குல்ல. அதிக காஸ்ட்லி ஓட்டு வச்சுருக்கிறது நான் தானே சொன்னேன்ல. 50,000 60,000 டிக்கெட்டை போட்டு அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எனக்கு ஓட்டு போட்டு அன்னை வந்து போட்டேன், போயிட்டு வருவானே போயிட்டு வரேன் காலைல விண்ணூரிலேருந்து அடிப்பான், சரா ரொம்ப கவனமாறா அப்படியே ஆள் இருக்குல்ல. நீங்கள் எவ்வளவு தான் சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாராயம் பணத்தை கொடுத்தாலும் அதையும் தாண்டி நல்ல அரசியல் வேணும்னு தேடுற மக்கள்ல இருக்காங்கங்கிறது எனக்கு இப்போ வாக்கு செலுத்துகிற மக்கள் காட்டுறாங்க. அதிகரிச்சுட்டு வருதுல்ல, அந்த நம்பிக்கைக்காவது நான் துரோகம் செய்யாமல் நிற்கணும் தம்பி. நான் கூட்டணிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பண்ணியும் பீதாந்திங்கம்னு போயிடுவான், காரி துப்பிடுவான். இன்னொரு தலைமுறை நம்பவே நம்பாது, எவனையும் நம்பாது, வருவான் அப்படிதான் பேசுவான். அப்புறம் கடைசியாக ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் போய் கையிட்டு நின்று போயிடுவாங்க. இவங்களெல்லாம் நம்பி அப்படின்னு காரி துப்பிடும். இப்போ என்னை ஏன் எனக்கு நான் யாருன்னு எடுத்து போடுறான்னு நினைக்கிறீங்க? பயப்பட மாட்டேன், நீ எனக்கு இருந்து துணிஞ்சு பேசுவேன், யாருக்கிட்டையும் போய் கூட்டி வைக்க மாட்டேன், பணம் சீட்டு நோட்டுன்னு போய் நிற்க மாட்டேன், அதனால போடும். இன்னைக்கு கூட இவர் நம்ம அண்ணாமலை ஏப்பா அவர் தனியாக வழியாக போயிட்டு இருக்காருப்பா, எதுக்குப்பா எங்கள் கூட சேர்த்து இவங்க எல்லாம் அது இது பிஜேபின்னு 26 முதல்வர். நான் 100 வேட்பாளரை அறிவிச்சிட்டேன், கன்னியாகுமரியில் 6 வேட்பாளரையும் அறிவித்து சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும், போட்டுட்டேன் யார் யார் போட்டிடுறாங்க அங்கேயே சொல்லிட்டேன் மேடையில். இப்போ ஒவ்வொன்றா வச்சுருக்கேன், இந்த மே 18 வரைக்கும் இருக்கேன். இந்த சின்னம் எனக்கு இன்னும் அது இப்போ நம்மளுக்கு வந்துச்சுல, அதான் தம்பி அந்த இது அந்த அங்கீகரித்த இது தமிழ்நாட்டு 8 பேர் மொத்தம் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 2 கட்சி, ஒன்று அண்ணனோடது விடுதலை சிறுத்தைகள், ஒன்று நான். இது 2 பேரும் கடிதம் வரல, அங்கீகரிச்ச கடிதம் வந்த பிறகு திருப்பி நான் வந்து எனக்கு சின்னம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கணும். அது முதல்ல பேசிட்டோம், அது வந்த பிறகு கேட்டு நான் வாங்கிட்டேன்னா அப்புறம் வேட்பாளர் இந்த இது நிறுத்திட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ஒரு பக்கம் திட்டமிட்டே ஒரு பயங்கரமான வெறுப்பு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், அதை வந்து தொழிலாகவே நடக்குது. சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் தம்பிகளுக்கு எதிராக திட்டமிட்டு குறிப்பாக இணையதள சேனல்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்ட். ஆமாம், அதை வந்து நீங்கள் கடந்து இதை தாண்டி வெல்வதற்கு பேர் தான் பயன்தான். இப்போ நீங்கள் வந்து என்னை எப்படி கட்டுவோம், ஒரு ஃபாசிஸ்ட்டு, ஒரு சாவனிஸ்ட்டு, ஒரு இனவெறியன், இப்படியே கட்டமைப்பாங்க. அதோட நீட்சியை எங்கே போகுதுன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து நீங்கள் இப்போ ஜெயலலிதா மேயர் ஆட்சியில் இருக்கும்போது நான் எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன். ஐயா எடப்பாடி இருக்கும்போதும் அரசை விமர்சிச்சிருக்கேன். அந்த மாதிரி வலையொலிகள், இந்த வலையொலிக்காரர்களை வச்சுக்கிட்டு தரக்குறைவாக நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்கள் எதிர்த்து பேசணும். நாங்கள் எப்படி பேசிட்டு இருக்காரு இவரை அப்படின்னு பேசுங்க, ஒரு இதெல்லாம் ஏற்புடையதாங்க அப்படி பேசுங்க, தத்துவ ரீதியாக பேசுங்க. அது வந்து அது நியாயமான ஒரு கருத்து மோதலுங்கிறது தேவை. தலைவரே அதான் சொல்கிறார், விமர்சனம்ங்கிறது வெறும் சொற்கள் தான், காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எறிந்தால் தடுப்போங்கிறார். நீங்கள் வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுக்கிறோம், வெறுங்கற்களை தடுக்கிறோம். ஆனால் நீங்கள் கொச்சை வார்த்தைகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தை, மனைவியை பேசுகிறது, அம்மாவை பேசுகிறது, குழந்தைகளை பேசுகிறது, அதெல்லாம் வந்து எல்லாருமே அப்படி தான் எடுத்தோன்னே டே என்னைய அவன் யாருன்னே, நான் என்ன வேலை செய்கிறேன், எங்கே எவ்வளவு வேலை செஞ்சுருக்கேன், என்ன கனவை சுமந்துட்டு போகிறேன், டே பைத்தியக்காரா உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன், கிறுக்க மாதிரி போய் எந்தையாவது பேசுகிறேன்.
இது வந்து பின்னாடி இப்போ ஒரு காலத்தில் அவங்களே அதை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்க. இதை திமுக மட்டும்தான் தம்பி செய்யும். இப்போ காங்கிரஸை நான் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறேன்ல, செய்யாது. பிஜேபி இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறேன்ல, செய்யாது. ஆனால் இதை திமுக மட்டும்தான் செய்யும். கேடுகட்ட, நான் சொல்லலை, தீய அரசியலின் தொடக்கம் இருக்குல்ல, அநாகரிக அரசியல், இந்த இப்படி தரக்குறைவான விமர்சன அரசியல், இதன் தொடக்கமே திமுக தான். அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. எல்லாருக்கும் தெரியும் தம்பி, உங்களை உங்கள் குடும்பத்தை யாராவது ஒருத்தர் அப்படின்னா உடனே தூக்கி உள்ளே போட்டுருக்கீங்கல்ல. ஆனால் எங்களை பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் வழக்கு பதிவாக்க முடியுமா சொல்லுங்கள்? காவல் நிலையத்தில் இந்த சில வலைவலியெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசுதில்ல, பதிவு கொடுத்தா நீங்கள் எடுக்கிறீங்களா? வழக்காகவே முடியாது. அருவருப்பாக இருக்குது. அதுதான். அதை அது உனக்கு எதுக்கு பெரியார், உனக்கு எதுக்கு அண்ணா, உனக்கு எதுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற கோட்பாடு இதுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதற்குத்தான் அங்கே தட்டுப்பாடுங்கிற மாதிரி உனக்கு எதுக்கு அது? உனக்கு என்ன கடமை இருக்குது? ஒரு கண்ணியம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, ஒரு இளவும் இல்லை. அப்போ அதை ரசிக்கும். நீங்கள் இந்த சைதை சாப்பிட்றன்னு ஏதோ ஒருத்தர் இருக்கார், சாதிக்கு, அவர் இந்த ஐயா இன்னொருத்தர் ஏதோ கிருஷ்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவங்கெல்லாம் பேசுகிறத நீங்கள் இது இப்போ வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இப்போ இந்த மாதிரி பேச்சாளர்கள் என்னைக்காவது நீங்கள் காங்கிரஸில் அல்லது அதிமுகவில் இருந்து பார்த்துருக்கீங்களா? பிஜேபியில் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உதிரியாக இருக்கிற இந்த சிறு சிறு அமைப்புகளுக்குள்ள அனுமன் சேனா, அந்த சேனா, இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளில் கொச்சையாக பேசுவாங்க. அது பேசுவாங்க. அது தம்பி, அரசியலை நீங்கள் கண்ணியமாக எடுத்து வைங்க. இல்லை, இன்றைக்கும் ஒரு காலத்தில் தலைவர் வர்றதுக்கு லேட்டாகும், அதனால் கொஞ்சம் மாதிரி பேசுங்க. அது என்ன ஆயிருந்தா தம்பி, நம்மளும் என்ன தான் ஒரு ஜனநாயகம்னா, இப்போ தனிப்பட்ட முறையில் எங்கள் அண்ணன் மேலாம் எனக்கு அவர் வீரனாக இருந்துட்டு தம்பியை கொலையாகி போயிட்டேன். இப்போ பழைய ஆளாக இருந்தால் நீங்கள் வண்டியை ஓட்டுறாங்க போயிட்டு. இப்போ நம்ம அப்படி போட முடிய மாட்டேது. ஏன்னா நாங்கள் சொல்லவில்லை வன்முறை கும்பல் பாலுங்கள் ரவுடி எலிமெண்ட் அது இதுன்னு பேசுவான். இது ஒரு பிரச்சனைன்ட்டு நம்ம எவ்வளவு தான் சகிக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும்? சில நம்மளும் வேறு வழி இல்லாமல் இதாகுது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதானே முளைக்கும். இல்லை, இப்போ மக்கள் ரசிப்பாங்களா? இப்போ மக்கள் இவால்வ் ஆகிறாங்களே. இப்போ தீப்பொறி ஆரம்பத்தெல்லாம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே என்னங்க இவ்வளோ கேவலமாக அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறாங்கன்னா அவரை கேம்பெயினுங்க அனுப்புகிறாங்களே. அந்த கட்சி ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க? மக்கள் இவால்வ் ஆகிட்டாங்க, மக்கள் இதை நம்பல. பெரிய தலைவர்களே அவர் நம்ம கட்சியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது எப்படி? அது அவர் தான் மகிழ்விக்கிறாருன்ற அது அந்த மகிழ்விப்பதுனா அது ரொம்ப அந்த அந்த ரசிப்புத்தன்மை ரொம்ப கீழ்த்தரமானது இல்லையா? கட்சி தலைமையை அதை எப்படி அனுமதிக்க முடியும்? இல்லை, இப்போ இதை ஒரு ஊடகம், ஒரு நேர்மையான ஊடகம் இப்போ எடுத்து இப்போ என்னைய பேசுகிறதுக்கு சீமான் அவர் அவ்வளோதான், அவர் வளர மாட்டார், அவர்கிட்ட இருந்து எல்லாரும் போயிடுறாங்க. இவர்கிட்ட ஏன் போகணும்? ஏன் போகணும்? நான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் அழியிறேன். இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் வந்த கேடு என்ன இல்லை, இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் செஞ்ச தீமை இல்லை, இதனால் இவர் வந்ததுனால சமூகத்தில் ஏற்பட்ட சீரழிவு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். நான் மொழி இனம்னு பேசுகிறேன், அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை? எந்த மொழிக்கு, எந்த மொழி வழி இனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன உணர்வு, மொழி உணர்வு, மொழி வெறி, மொழி பற்றுக்கொள்வது இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் இனத்தை பாதுகாக்கத்தான். அப்போ அது புரியாமல் அவர் அவ்வளோதாங்க, ஏன்டா நான் வளரணும் ஏன்னு சொல்லு. அவரால் தான் வளரும். ஏன் வளர முடியும்? நீ என்னைக்கு சொன்ன நான் வளருவேன்னு? சரி சொல்லு. நான் லட்சக்கணக்கான அழகு ரத்தம் கொடுக்குறேன்ல, அதை தான் சொல்கிறியா? நள்ளிரவில் அழைச்ச கூட நான் எங்கள் பிள்ளை போய் ரத்தம் கொடுக்குறேன், அவன் குடிக்காமல் படுக்கிறான்னு தானே அர்த்தம். நீ அதை பாராட்டு. மற்ற தேவாலயங்களில் அருள்குருமார்கள் பிரபல இடங்களில் மருத்துவமனைகளில் ஒவ்வொரு பதவியில் டீன் இந்த முதன்மை தலைவர்களும் எடுத்து எங்களை பாராட்டினதெல்லாம் இருக்குது. எனக்கு பேசுனது கடிதம் எழுதுனெல்லாம். அப்போ அது நீங்கள் அதிமுக ஆட்சியில் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு பாராட்டி சான்றிதழ் கொடுத்ததெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம். பல ஆயிரக்கணக்கான மரங்களை நடுறோம், பனை விதைகளை தூவிக்கிட்டே வரோம். இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்கு போராடி களத்தில் நிற்கிறோம், அதை பேசுங்க.
ரெண்டாவது பொது தொகுதியில் 117 50% விமன் பெண்களுக்கு கொடுக்குறோம். இந்த பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறுத்துகிறோம். அப்போ அது சமூக நீதிக்காக நீங்கள் வார்த்தையாக வச்சுருக்கிறீங்க, நிலைநாட்டுங்கன்னு போராடுறோம். பெண்ணிய உரிமைன்னு நீங்கள் பேசுகிறீங்க, செயல்படுத்தி காட்டுறோம். நான் அதிகாரத்துக்கு வரலை அப்படின்னு நக்கல் பண்ணுறீங்க. வர்றதுக்கான தொடக்கம் தானே. நீ வந்தவன் என்ன செஞ்ச? அப்போ நீங்கள் எங்களை பார்த்தாது செய்யுங்க, அதையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி அவர் அவ்வளோதான், அது இதாயிரும், இவர் இப்படி வந்துடுவார், அவர் முந்திடுவார், இவர் பிந்திடுவார். என்ன முந்தணும்? திமுக தான் வரும். ஏன் வரணும்னு சொல்லு. இப்போ மழை நீர் கட்டி ஒருத்தன் கேட்கணும்ல, 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் ஆண்டிருக்கிறீங்க. புறநகர் பிறநகரை விடுங்க, தலைநகர் சென்னையில், தலைநகர் தானே இது. சரி, இந்த சென்னையில் மழைநீர் வழிந்தோட ஒரு காவாய் கூட உருவாக்க முடியாத நீங்கள் என்ன ஆட்சி செஞ்சீங்க? 5 முறை உங்கள் தந்தை, நீங்கள் ஒரு முறை, மாநகர தந்தையார் 2 முறை. அதுக்கு ஒதுக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இருக்குது. 12,000 கோடி, 10,000 கோடி, 8,000 கோடின்னு. இப்போ கூட நீங்கள் இந்த காவாய்க்கு 4,000 கோடி ஒதுக்குனீங்க. அதெல்லாம் எங்கன்னு ஒரு ஊடகம் நேர்மையாக கேட்க மாட்டேன். சரி விடு, அதானி வந்தார்ல, யாரை சந்திச்சார்? என்னையை தவிர யார் கேட்டீங்க? இப்போ எங்கள் ஐயா கேட்டாங்க அந்த ஊழல்வாதில்னு, அவருக்கு வேலை இல்லைன்றீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தினம் பேசுனீங்களே, அதானி அவர்கள் வந்தார்கள், தம்பி உதயநிதி பேசுனதெல்லாம் இருக்குது. அது என்ன அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கையை எடுத்துக்கிறீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கையை எடுத்துக்கிறீங்க? அப்போ நீங்கள் இதையெல்லாம் பேசுங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கு பேசின பேச்சு என்ன? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கு அந்த போராட்டத்துக்கு பேசின பேச்சு என்ன? பகுதி நேர ஆசிரியர்களுடைய நிரந்தர பணிக்கு பேசின பேச்சு என்ன? சாலை பணியாளர்களுக்கு பேசின பேச்சு என்ன? இந்த அரசு மருத்துவருடைய ஊதிய உயர்வுக்கு பேசின பேச்சு என்ன? இப்போ அது எதையுமே செந்தில் பாலாஜி பற்றி பேசிய பேச்சு என்ன? கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பட்டியலில் இவர் பேருமே இருக்கிறார். என்னது இப்போ நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள், ஏன்னால் மற்றவரோட நல்லா வசூலித்து தருவீர்கள், அப்படி தானே இருக்குது. அதுக்கு சொல்கிறாரு, எங்கள் அமைச்சரே சொல்லிட்டோம், அமைச்சருடைய நேர்மை உலகத்துக்கே தெரியும். எதற்காக அதானி வந்தார்? யாரை சந்தித்தார்? எந்த ஊடகமாவது கேள்வி கேட்கணும்ல, அது எடுத்து போடணும்ல. ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் சந்தித்ததை, ஒரு படம் வெளியானது தானே, நாங்கள் சந்தித்ததை நாங்கள் 2 பேரும் சந்தித்து பேசலை. நானும் பத்திரிகையாளர் ஊடகத்தை சந்திக்கலை, ஐயா அவர்களும் சந்திக்கலை. நீங்களாக ஒரு திரைக்கதை அமைக்கிறீங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் நல்ல கதையே வரமாட்டேது சொல்லு, இந்த கதை அருமையாக இருக்குது, எடுத்துகிட்டு அடிக்கிறது கூட சொல்லலாம். இது என்னென்னு எந்த மாதிரி இது பாருங்கள். இப்போ ஒரு சும்மா தாண்டோன்றித்தனமாக அவ்வளவுதான் அடக்கம் செய்து விட்டார் ரஜினி சீமானை. எடுத்து எலும்பு கூட என்னத்தையாவது பேசுறது இல்லை. அப்படி ஒரு 20 சேனல் உட்காந்து தொடர்ச்சியாக சீமானை பேசினா நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருமா என்ன? அப்படி அதை எப்படி ஆளுங்கட்சி நம்புது? தம்பி நீங்கள் சொல்கிற பாருங்க, பேர் வேணாம், ஒரு 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 யூபிஎஸ் இந்த பயிற்சி கொடுக்குற ஒரு இடம், அந்த பேர் வேண்டாம். அந்த காலத்தில் பயிற்சி கொடுக்கும்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு வார ஆசிரியரெல்லாம் ஒரு 45 நிமிஷம் வகுப்புனா ஒரு 10-15 நிமிஷமாவது என்னையும் நாம் தமிழர் கட்சியும் திட்டுறது. ஓகே, இதில் என் பிள்ளைகள், அதாவது என்னுடைய தம்பி தங்கைகள் படிக்கும்போது வர்ற ஆசிரியர்கள் எல்லாம், பேராசிரியர் எல்லாரும், இந்த வகுப்பு எடுக்க வர்ற எல்லாரும் சீமான நாம் தமிழர் கட்சியை திட்டுறது. இப்போ எப்படி திட்டுறாங்க? இப்போது அட்டானமிக் பவர் இல்லாமல் எப்படி, அணுவில் இல்லாமல் எப்படி மின்சாரத்தின் தேவை உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ அணுவில் இல்லாமல் எப்படி வர முடியும்? ஆனால் இந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எதிர்ப்பாங்க. எப்படி? இப்போ பயோகேஸ் சிலிண்டர் இல்லாமல் எப்படி? இப்போ மீத்தேனி எடுக்காமல் எப்படி பயோகேஸ் கொண்டு வர முடியும்? ஆனால் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அதை எதிர்க்கிறாங்க. இது எப்படி? டெவலப்புக்கு எதிரானது, வளர்ச்சிக்கு எதிரானது. இதெல்லாம் ஒரு நாசகர சக்தி, இதெல்லாம் ஆன்டி சோசியல் மூமெண்ட், ஆன்டி நேஷனல் மூமெண்ட், இப்படி பேசியிருக்கிறது. ஏடா இது தகச்சி இது அண்ணே, நானும் பொறுத்து பார்த்தேன். எல்லா வாத்தியாரும் இதையே பேசுடா. இது என்னென்னா எல்லா பிள்ளைகளையும் பார்க்குது. அண்ணே, இவ்வளவு பற்று கொண்ட கட்சியில் இதில் உறுதியாக இருக்கிற எங்கள் மனசையே மாற்றுற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்கன்னா, அப்போ எப்படின்னா என்ன தாண்டா இந்த சீமான் பேசுகிறான், அதில் ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லுது என் தங்கச்சின்னு சொன்னேன். என்ன தான் பேசுகிறாரு இவர், எதுக்கு இந்த வர்ற ஆசிரியர்களாக அவரே திட்டுறாங்கன்னு போய் உங்கள் காணொலியை தேடுதுங்க. தட்டி தேடும்போது நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது எனக்கிட்ட இவரை எதுக்கு எல்லாருமே நல்லா தானே, சரியாக தானே பேசுகிறாரு. அணுவில்னா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்தியாயா, ஏன் காற்றாலை இருக்குது,
கடல் அலை இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, இயற்கைக்கு எந்த கேடும் இல்லாத இந்த மின்சாரம் இருக்குது, தீர்ந்து விடாத வளம் அது. நீ எதுக்கடா நிலக்கரியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற, அது தீர்ந்துரும்டா, எதுக்கடா இந்த பேரழிவு இருக்க அணு உலைக்கு வர, இங்கே வான்னு கூப்பிடுறாரு, அதே தானே இருக்குது. இது எதுக்கு திட்டுறாங்க? சரி மீத்தேன் ஈத்தேன் அவ்வளோதானே, பயோகேஸ் தானே. ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை கழிவுலேருந்து எடுத்துடலாம், வா சிங்கப்பூர்லாம் மரக்கழிவுலேருந்து எடுக்கலையா, சரியாக தானே பேசுகிறாரு அப்படின்னோடனே, அண்ணன் அதில் ரொம்ப நன்மையும் இருக்குண்ணே, நிறைய பிள்ளைகள் நல்லா தானே பேசுகிறார்கள். அது மாதிரி நீ என்னை தினம் பேசிட்டு இருக்கிறது. சரி இப்போ ஜூனியர் வினெல்லாம் அட்டைப்படத்தில் என்னைக்கு போட்ட? நான் ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போகும்போது போட்டியா, சிறைக்கு போயிட்டு வந்தது இல்லை, நான் வந்து எவ்வளவோ அரசியல் கோட்பாடுகள் எடுத்து வச்சதும் போட்டியா? என்னை விமர்சிக்கிறதுக்கு அவதூறு பரப்பணும்னு அட்டையில் போடுறீங்க. சரி அப்படியாவது போடு. அது உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டாங்க தம்பி, செத்தவொடனே பால் ஊற்றுவாங்க. இது ஒரு பரம்பரை இப்படி ஒன்று இருக்குது. அதனால் விஜயகாந்த் இறந்த பிறகு நல்ல மனுஷன் அப்படின்னு, அவர் இருக்கும்போது நல்ல மனுஷன்னா ஓட்ட போட்டு ஜெயிக்கிட்டு இருக்கணும்ல. இதுதான் இது ஒரு கூட்டம். இது ஒரு பிழைப்பு தம்பி, இது ஒரு பிழைப்பு. நீங்கள் காசு தராலேன்னா பேசுவீங்களா? காசை வாங்கிட்டு நீங்கள் கூலிக்கு பேசுகிறீங்க, நாங்கள் கொள்கைக்கு பேசுகிறோம், கொள்கையாக பேசுகிறோம், கொள்கையை பேசுகிறோம். ரெண்டுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது, தூரம் இருக்குது. போட்டு திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ண கேரக்டரை அசாசினேட் பண்ணிட்டே இரு தொடர்ச்சியா அப்படின்றது ஒரு அசைன்மெண்ட்டாகவே கொடுத்து பண்ணுறாங்க இல்லையா? பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேர்மை தகுதி இருக்கணும்ல. ஆமாம். நீங்கள் இறைமகன் இயேசு வந்து என்னை பாவின்னு சொன்னால் பரவாயில்ல, நபிகள் நாயகன் இறை தூதர் வந்து சொன்னால் பரவாயில்ல. ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட சிறசுறது பிசாசுன்னு சொல்லலாம், சாத்தான்னு சொல்லலாம், டெவில்னு சொல்லலாம். உனக்கு ஒரு நேர்மை இருக்கணும்ல, என்ன நல்லவன் இல்லை கெட்டவன் சொல்கிறதுக்கு. சொல், மிக சரி. அது நான் கேட்குறது சொல். நான் அழிஞ்சு போகிறேன். என்ன எனக்கு 10 வருஷம் ஆட்சியை கொடுத்தேன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டேன், நாட்டு மக்கள் நலனை பற்றி கவலைப்படல, சொல்லு. என்ன என் வளத்தையெல்லாம் திருடி கொளுத்துட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லு. இது ஒரு ஆட்சியா அப்படின்னு ஏதாவது சொல்லு. அப்புறம் சும்மா போட்டுக்கிட்டு இது எதுக்கு என்னை ஒழிஞ்சிடறேன். சரி விடு, நல்ல அரசியல் ஒன்று. ரூமில் லைட்டாக பட்டு ஓரமாக ஒழிச்சிரு, என்னை ஒழிச்சிரு. சரி என்ன செய்வேன்? ஒழிஞ்சு பிடிச்சி ஒன்று என்ன செய்ய திமுக தான் மறுபடியும் வரும். ஏன்டா வரணும்? அது வரக்கூடாதுங்க. வேறு நல்லா அறிந்த பாருங்கள், இவர் நல்லா சொல்கிறார், ஒரு தடவை தான் அவருக்கு வாய்ப்பு அப்படின்னு பேச வேணாம். இந்த அரசியலை கவனிங்கன்னு கூட சொல்ல வேணாம். இவர் ஒளிஞ்சிருவாருங்க, இவர் வளர மாட்டாருங்க. இது என்னத்துக்கு சொல்கிற நீனு? எதுக்கு சொல்கிற? ஒப்பு வச்சு அழுகிறவளுக்கு ரொம்ப ஓங்கி அழுவாளுக்கு தெரியுமில்ல. அப்பா செத்துட்டாருன்னா அம்மா அமைதியாக உட்காந்துருக்கும். இந்த ஒப்பு கழுவுற பேருந்து நிறுத்தத்துலேருந்து அழுது வருவாங்க, ஐயா தருமா ராசாவே அப்படின்னு நினைச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போய் முகத்தை வச்சுட்டு, நல்லா இருக்கா உன் பிள்ளை, பிரசவத்துக்கு போன வந்துட்டாளா, இது என்ன சங்கிலி இப்போ வாங்கினியா புதுசா, இல்லை எடுப்பா பண்ணிக்க, எந்த கடையில் கொடுத்தா, இப்படி பேசிட்டு இருப்பாளுங்க. அங்கே இந்த கதையில் பாவக்காது, அதுதான் அந்த கதை தான். அதனால் இதை ரசித்து கடந்து போயிடணும். இதுக்கு ரொம்ப ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுனதில் 10 செய்திகள் அனுப்புகிறாரு. அதில் ஒரு செய்தி, குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக் கொடுங்கள்னு. அது கற்றுக்கிட்டு போயிட வேண்டியதான். இது ஒன்றும் இல்லை. விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதரா, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுறாங்கிறான் லெலின்னு. என்னை நம்பி நிற்கிற மக்கள் 36 லட்சம் பேர், அவங்களுக்கு உண்மையாக இருக்க போராடணும், அவ்வளோதான். அந்த உண்மையாக இருக்கும்போது அடுத்த ஒரு தலைமுறை இன்னும் ஒரு 36 லட்சம் கூடும். அப்படி ஏறிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். எங்கள் தலைவர் சொன்னதான், இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்க்குங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஏறிடுவாங்கப்பான்னு. அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குற வரை நானே தான் ஓட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் எனக்கு இடம் கொடுப்பானான்னு தெரியாது, ஏன் இடி தள்ளிட்டு உட்காருவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, வணக்கம்.